தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சற்று முன்பாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து பேரவை செயலாளரையும் விஜயபாஸ்கர் சந்தித்திருக்கிறார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பேரவை செயலாளர் ஜமாலுதீனை சந்தித்து பேசியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சந்தித்து பேசினார். அந்த சந்திப்பு தொடர்ந்த நிலையில் தற்போது பேரவை செயலாளரை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனை நடத்தினார். வருமான வரித்துறை சோதனையை தொடர்ந்து அமைச்சரவையிலிருந்து விஜயபாஸ்கரை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அமைச்சர் விஜயபாஸ்கர் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் பேரவை செயலாளர் ஜமாலுதீனை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், இன்று காலையிலிருந்தே தமிழக அரசியல் சூழலில் மிக முக்கியமான சந்திப்புகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கின்றன. தம்பிதுரையும் ஜெயக்குமாரும் தமிழக ஆளுநரை சந்தித்துவிட்டு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல் ஆகியோர் தினகரனோடு பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு முதல்வரை சந்தித்திருக்கிறார்கள். இறுதியாக தற்போது விஜயபாஸ்கர் முதலமைச்சரையும் சந்தித்துவிட்டு சட்டப்பேரவை செயலாளரையும் சந்தித்திருக்கிறார். முக்கியத்துவம் என்ன? அதாவது விஜயபாஸ்கர் பத்திரிகையாளரிடம் சற்று முன் பேசினார். அப்பொழுது குறிப்பாக பிஜி நீட் எக்ஸாம் சம்பந்தமாக முதலமைச்சரை சந்தித்ததாக தற்போது அவர் பத்திரிகையாளரிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக அந்த பிஜி முதுநிலை பிஜி என்று சொல்லக்கூடிய முதுநிலை வகுப்புகளில் மருத்துவ படிப்பில் சேர்வர்களுக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பான ஆலோசனைக்காக முதலமைச்சரை சந்தித்ததாக ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் சற்று முன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த சந்திப்பு முடித்த பிறகு தற்பொழுது குறிப்பாக இதற்காக தான் அவர் மேலும் விளக்கமாக சொல்லும் பொழுது குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களுக்காக தான் முதலமைச்சரை சந்தித்ததாகவும், அதே போல குறிப்பாக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனையும் அது தொடர்பான விஷயங்களை குறிப்பாக பிரதமருக்கு வலியுறுத்துவது தொடர்பாக தான் கலந்து ஆலோசித்ததாக சற்று முன் பத்திரிகையாளரிடம் குறிப்பாக மைக்குகள் எதுவும் இல்லாமல் தெரிவித்தார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது அவ்வப்போது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களிடையே அடிக்கடி நடக்கக்கூடிய சந்திப்பு என்றும் அரசியல் இதில் எதுவும் இல்லை என்றும் சற்று முன் விஜயபாஸ்கர் நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். கார்த்திகேயன். ரமேஷ், சட்டப்பேரவை செயலாளரை சந்திப்பதை என்கிறதை நீட் தேர்வோடு ஒப்பிட்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அதற்கான தேவை இருக்கிறதா? இது குறித்தும் நம்ம விஜயபாஸ்கரிடம் கேட்ட பொழுது குறிப்பாக கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே பாத்தீங்கன்னா குறிப்பாக நீட்டுக்கு விலக்கு அளிக்க கோரி குறிப்பாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் சேர்வர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், அதே போல பிஜி நீட் என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வர்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்ற 2 சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அது சட்டப்பேரவை மூலமாக தான் நிறைவேற்றப்பட்டு குறிப்பாக மத்திய அமைச்சருக்கு அமைக்கப்பட்டது, மத்திய அரசுக்கு அமைக்கப்பட்டது. குறிப்பாக அதில் மத்திய அமைச்சர் நட்டா குறிப்பாக யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சேர்வதற்கு விலக்கு அளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் பிஜி அட்மிஷன்ஸ்க்கு மட்டும் விலக்கு அளிப்பதாக தெரிவித்திருந்தார். அதில் 2 சட்ட மசோதாக்களும் ஒன்றாக அனுப்பப்பட்டன. இது குறித்து குறிப்பாக சட்டப்பேரவை அலுவலகம் மூலமாக தான் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அதில் சில திருத்தங்கள் செய்வதற்காக குறிப்பாக சபாநாயகர் அலுவலகம் வந்ததாக விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அவர் மேலும் சொல்லும்போது காலையிலிருந்து அரசு சார்ந்த விஷயங்கள், சுகாதாரத்துறை சார்ந்த விஷயங்களுக்காக தான் அமைச்சருடன் கலந்தாலோசித்ததாகவும், குறிப்பாக மாநிலம் முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர இருக்கக்கூடிய மருத்துவர்கள், குறிப்பாக எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு கிராமப்புறங்களில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பிஜி எக்ஸாம் எழுதுறதுக்காக சில டோக்கன் அடிப்படையில் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், அந்த போராட்டத்தை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக தான் முதலமைச்சரை சந்தித்ததாகவும் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அதற்கு முன்பு காலையிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பாக லோக்சபா டெப்டி ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய தம்பிதுரை கவர்னரை பார்த்தாரு. கவர்னரை பார்த்ததுக்கு அப்புறமா கரெக்டா மதியம் 12 மணிக்கு இங்க சிஎம் ஆபீஸ்ல சிஎம் நேரடியாக பேசினாரு. குறிப்பாக 1 மணி நேரம் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அந்த சந்திப்பில் அதிமுக எம்பி அன்வர் ராஜாவும் இருந்தார். அந்த சந்திப்பு முன்பு முடித்த பிறகு அவர் கிளம்பி சென்று விட்டார். பத்திரிகையாளர்கள் கேட்ட பொழுது நீங்கள் முதலமைச்சரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டார். இப்பொழுது குறிப்பாக டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர் எம்எல்ஏக்கள் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக வெற்றிவேல் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ, அதே போல தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முதலமைச்சர் சந்தித்தவர்கள் பிறகு செய்தியாளர் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் அந்த சந்திப்பு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்து பார்க்கலாம். நன்றி ரமேஷ்.